Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு சூப்பரா ஒரு பச்சை பயிர் வச்சு பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பச்சை பயிரை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மசிக்க வேணாம், அப்படியே இருக்கட்டும். ரொம்ப குழைய வைக்காமல் இது மாதிரி மீடியமாக வேக வச்சுக்கலாம். நான் அந்த வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் பொரியல் கூட சேர்த்துக்க போகிறேன். இதில் தான் நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போது பொரியல் செய்ய ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன பிறகு பூண்டு பல் நான் சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அது ஒரு 5 பல் சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அதோட கலர் மாற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். அப்படியே அதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இப்போ ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சின்னதாக பொரியலுக்கு செய்கிற மாதிரி சாப் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிறப்போ அதோட பச்சை வாசம் போயிடும். இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்துக்கிறேன். நான் 2 பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். பீட்ரூட் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். நார்மலாகவே பீட்ரூட்டில் அதோட காயோட ஸ்மெல்லு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கிறப்போ அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பீட்ரூட்டை. ஏற்கனவே நம்ம சேனலில் பீட்ரூட் புலாவ் ரெசிபி இருக்குது. அந்த வீடியோ நான் ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ பீட்ரூட்டை வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். இது கூட 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் மசாலா சேர்த்துக்கிறேன். பச்சை பயிரெலாம் சேர்க்குறப்போ சாம்பார் மசாலா சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் தனியாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தூளோட பச்சை வாசம் போகட்டும். இப்போ இந்த காய்க்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அந்த பச்சை பயிரை வேக வச்ச தண்ணியவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த தண்ணி சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துப்பேன் எல்லாத்துலேயும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விடுவோம். நல்லா காயெல்லாம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காய் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நான் பருப்பு வேக வச்ச தண்ணி சேர்த்ததுனால நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே ஓப்பன்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காய் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். பருப்பு நல்லா வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரி டெக்ஸ்சரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா காயோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை பயிறு நல்லாவே ஸ்ட்ரென்த்து, பீட்ரூட்டும் அதே மாதிரி தான். இப்போ இது ரெண்டும் சேர்க்குறப்போ நல்ல ரிச்சான ஸ்ட்ரென்த்து. இது சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த பொரியல். இப்போ பாருங்கள் தண்ணிலாம் நல்லா வற்றி பொரியல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் தேங்காய் பூ இருந்தால் அதை சேர்த்துக்கங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் தான் சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் பூ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே தண்ணி வற்றி பொரியல் ஸ்டேஜுக்கு நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே கூட சாப்பிடலாம். அதே மாதிரி குழம்புலாம் தேவையில்லை, ஒயிட் ரைஸ்க்கு அப்படியே போட்டு சாப்பிடலாம். நீங்கள் வெரைட்டி ரைஸ் மாதிரி ரைஸ் கூட இதை மிக்ஸ் பண்ணி கூட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பச்சை பயிர் சேர்த்து பீட்ரூட் பொரியல் செய்கிறப்போ. இப்போ பாருங்கள் நம்மளோட பச்சை பயிறு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எப்போவும் பீட்ரூட் பொரியல் உங்கள் ஸ்டைலில் செஞ்சுருப்பீங்க. ஒரு தடவை நான் செஞ்ச மாதிரி பச்சை பயிர் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.